வணக்கம் யூடியூப் நர்சரியிலேருந்து சோனியா. நம்ம யூடியூப் நர்சரியில் நிறைய எக்ஸோட்டிக் கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ரேர் வெரைட்டிஸை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்க ஜாக் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. அண்ணா, நம்ம கஸ்டமர் என்கொயரிஸ்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, வியட்நாம் இயர்லி ஜாக்கை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் வைக்கலாம், இது எப்படிலாம் நடவு பண்ணலாம், இதுக்கு இந்த எத்தனை வருஷத்துல ஈல்டு கொடுக்கும்? கண்டிப்பாம்மா. ஓகே, தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம். நம்ம யூடியூப் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய எக்ஸோட்டிக் பிளான்ஸ் வந்து கலெக்ஷன் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், விழிப்புணர்வு வீடியோ. அதில் வந்து இந்த வியட்நாம் இயர்லி ஜாக் பற்றி கேட்குறீங்க. பொதுவாக நம்ம நர்சரி வந்து நம்ம ஒரு 3-4 ஆண்டுகளாக வச்சுட்ருக்கோம். நர்சரினா பலா மட்டும்தான். இப்போ தான் நம்ம நிறைய எக்ஸோட்டிக் 100க்கு மேற்பட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, நிறையா வந்து ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் வந்து பிளான்ட் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த இப்போ ஆரம்பிச்சது நம்ம கொஞ்ச நாளாக. பட் நம்ம 3-4 ஆண்டுகளாக நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம பண்ருட்டி பாரம்பரிய பலா, ஏன்னா நம்ம பண்ருட்டி பலா வந்து உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதை பண்ணிகிட்டு இருந்தோம். விதைப்பலா, அப்போ நம்ம ஊரில் கிடைச்ச சிறப்பான வெரைட்டி R42 மாதிரி ஸ்பெசிஃபிக் வெரைட்டி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நம்ம அதுக்கப்புறம் பண்ணி வியட்நாம் இயர்லி கொஞ்சம் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PLR, நம்ம பண்ருட்டி ரொம்ப பிரதானமான வெரைட்டி, கவர்மெண்ட் வெரைட்டி பாலர் 1-2 பண்ணியிருந்தோம். ஸோ அப்போருந்து நமக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் என்னென்னா, இந்த வியட்நாம் இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி. எதுக்குன்னா வீட்டு தோட்டத்துக்கு, மாடி தோட்டத்துக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஓப்பனாக சொல்லலாம், விவசாயத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி இல்லை. உண்மை தான், நிறையா நர்சரியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா இந்த வியட்நாம் ஈல்டு வச்சு நிறையா விவசாய அனுபவத்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவைக்கு, ஒரு மாடி தோட்டத்துக்கு வைக்கிங்கன்னா இதோட பெஸ்ட் வெரைட்டி. இல்லைன்னா வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்கும். காயோட அளவு 8 கிலோ 10 கிலோ இருக்கும். ஃபேஸ் ஒரு வயசு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, நல்லா தான் இருக்கும். அண்ணா, நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க வியட்நாம் இயர்லி வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா? விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லமா, பொதுவாக நம்ம பலாவோட நோக்கம் வந்து இப்போ என்னென்னா, பலாவில் நிறையா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் இருந்தாலும் இன்றைய தேதிக்கு பலாவோட 90% நுகர்வு அதை வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா பழமாக தான் சாப்பிட்ற இன்டேக் எடுத்துகிறோம். ஸோ நீங்கள் நிறையா பழ தேவைக்கு மட்டும் வியட்நாம் இயர்லியில் மட்டும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நிறையா சவால்கள் இருக்குது. காற்று அடித்தா மரம் கிழிஞ்சு விடுறதாகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல், தேவையற்ற ஒரு வாசனை வர மாதிரியும், காய்கள் வெடிக்கிறதாகவும் நிறையா வந்து விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம பகுதிக்கு பண்ருட்டில் இருக்க ஒரு 10 ஏக்கர் விவசாயி ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ அவரில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, இதெல்லாம் பெருசாக பண்ண வேணும்னு சொல்லி அவரோட அட்வைஸாக தான் இருக்குது. ஸோ நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வியட்நாம் இயர்லியில் விவசாயத்துக்காக பண்ணாதீங்க. இல்லை எனக்கு விவசாயம் பண்ணணும்னா நீங்கள் மல்டி கிராப்பாக பண்ணுங்கள். ஒரு 100 பலாச்செடி வைக்கிறது ஒரு 10% 15% வியட்நாம் இயர்லியில் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் தனியாக பண்ணாதீங்க. அது மாதிரி நான் வந்து பலா வந்து எனக்கு வந்து பழம் பிரச்சனை இல்லை, நான் வேல்யூ அடிஷன் பண்ண போகிறேன், நான் வந்து பலா ஜாக் பவுடரு, பலா சீட் பவுடர், இல்லை பலா வந்து நான் பிஞ்சா அப்படியே வெஜிடபிள் பர்பஸ் வைக்க போகிறேன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வியட்நாம் இயர்லி. ஏன்னா அன்சீசன்லையும் காய் கிடைக்கும், வருஷம் ஃபுல்லாக காய் கிடைக்கும், நிறையா காய்க்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, மாடி தோட்ட வைக்கிற நபர்கள் நீங்கள் தாராளமாக வந்து ஜாக் எடுத்துக்கலாம், வியட்நாம் இயர்லி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை நடவு பண்ணலாம், உங்கள் வீட்டு தேவைக்கு பொறிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த டேக்ல பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி பிங்க் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிங்க் மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்களா? நம்மக்கிட்ட வந்துமா வியட்நாம் இயர்லி 2-3 வெரைட்டி இருக்குமா. வியட்நாம் இயர்லி பொதுவாக ஜென்ரலாக வந்து எல்லோ வெரைட்டி, இதில் வந்து பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது. இந்த 2-3 வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குது. பிங்க்னா ரொம்ப பியூர் பிங்க்லாம் இல்லை, அந்த பழத்தில் லைட்டாக ஒரு பிங்க் ஷேடோ இருக்கும். ஸோ அதனால் நம்ம வியட்நாம் இயர்லி பிங்க்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கமர்ஷியலுக்கு நாட் சூட்டபிள். ஆனால் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, இது எவ்வளோ நல்ல ஈல்டு தரும்? உண்மைதாம்மா, இது பேர் இயர்லி ஈல்டு. நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் இதில் பூவெலாம் வைக்கும். நம்மகிட்ட பூ வச்ச செடி ஒரு ஸ்டாக் இருக்குது, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வியட்நாம் இயர்லாம் பூவோட பிஞ்சோடு இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு 1 வருஷத்துல 1.5 வருஷம் ஈல்டு தர ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன ஒரு 2 வருஷம் வரைக்கும் இது நீங்கள் பிஞ்சை விட தேவையில்லை. ஏன்னா வந்து அப்போ தான் மரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஈல்டு தான் இருக்க பலாலே. ஆனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ரெட் ஜாக் கேட்குறாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு அது சூட் ஆகுமா, நம்ம கிளைமேட்டுக்கு அது வருமா? கண்டிப்பாக. ரெட் ஜாக்னா ஒன்று புதுசாக இல்லாமல் பலாவிலே நிறையா வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து நம்ம நிறையா பழம் நம்ம பார்த்துருக்கோம், நிறையா சாப்பிட்ருப்போம். பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு மாந்தோட்டத்துள்ளையோ ஏதாவது பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 100 மரம் இருந்துச்சுன்னா, பொதுவாக ஒரு 100 மாமரங்களோ இல்லை வேறு ஏதாவது மரங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒற்றை குணம், ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பலா தோட்டத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் ஒரு பலாவும் ஒரு தனி குடும்பமாக இருக்கும். ஓகேனா? ஒரு பலாவும் இன்னொரு பலாவை சார்ந்து இருக்காது, குணத்துலேயும் வடிவமைப்பு. எப்படி சொல்கிறதுனா, நம்மளாம் நினச்சிட்டு பலானா ஒரே மாதிரி இருக்கணும், அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா பலாவில் அவ்வளோ வேரியன்ட் இருக்குது. அதோட 100 பலாத்தோப்பு நீங்கள் பண்டூரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பலாத்தோட்டம். நீங்கள் 100 தோட்டத்துக்கு போனால் 100 மரமும் 100 வகையான இலை வடிவமைப்பு, தண்டு வடிவமைப்பு, டேஸ்ட்டு எல்லாம் மாறும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பழம் சாப்பிட்றீங்க, 100 விதையை போட்டிங்கன்னா 100 கண்ணுமே வேறு ஒரு மாதிரி மாறும். ஓகேங்களா? அப்போ 100மே வேறு ஒரு குணத்தோடு இருக்கும். அந்த மாதிரி உருவான ஒரு வித்தியாசமான குண அமைப்பில் உருவாடுதான் இந்த ரெட் ஜாக்குமா. இந்த ரெட் ஜாக்னா என்னென்னா,
இதில் வந்து லைக்கோப்பின்னு ஒரு அமினோ ஆசிடோட அளவு அதிகமாக இருக்கும். விட்டமின் B12 மேலே பொதுவாக எல்லா பலாவில் இருக்கிறது. இதில் லைக்கோப்பின் அதிகமாக இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிறத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து ரெட் ஜாக் சொல்லுவாங்க. பார்க்க கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட ரெட் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா டான் சூர்யான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி இருக்குமா. இதுவும் வந்து சீக்கிரமாக ஈல்டு வரக்கூடிய வெரைட்டி தான்மா. ஆனால் பலா செடினாலே பெருசாக தான் இருக்கும். இது மாடி தோட்டத்துக்குலாம் வைக்கலாமா? கண்டிப்பாம்மா. ரெட் ஜாக்லாம் மாடி தோட்டத்துக்கு வைக்கலாம். பொதுவாக வந்து ரொம்ப சிரமம். சூட்டபுளாக வியட்நாம் மில் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்குலாம். இதெல்லாம் வந்து தரை வெடி தான் பெஸ்ட். எனக்கு ரொம்ப பெரிய மாடி இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பராமரிக்க முடியும்னா நீங்கள் ஒரு 300 லிட்டர் 200 லிட்டர் பேரலில் வச்சு பராமரிக்கலாம். கொஞ்சம் பலன் தரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த செடிலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுவே 1 இயரில் ஈல்டு தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் மரம் மாதிரியே இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ நாளில் ஈல்டு தரும்? ஓகே, அது வந்து வியட்நாம் ஈல்டு இல்லை, அதான் 1 இயரில். பொதுவாக ஒட்டுச்செடிகள்லாம் பலாவில் 3 ஆண்டுகளில் ஈல்டுதுன்னு சொல்லுவாங்க. பட் ஈல்டுனா என்ன, ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு ஈல்டு என்ன பொறுத்து கன்சிடர் கிடையாது. 5 வருஷம் தான் சரியான ஈல்டு. ஏன்னா நீங்கள் ஒரு மரம் வச்சிங்கன்னா ஒரு நல்ல பழம்னா ஒரு 5 பழம் 10 பழம் காய்க்கணும். அது 5 வருஷம் ஆகுமா இந்த பழ செடியாக இருந்தாலும். வியட்நாம் மீல் எக்ஸெப்ஷன் அது ஒன்று தான். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா J30 தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஸ்வீட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வெரைட்டி. வேர்ல்டு வைடு இன்றைக்கி தேதியில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேலை வெட்டி எண்ணக்கூடியதில் ஒரு முதன்மையான வெரைட்டி சொல்லலாம். ரீசன் என்னென்னா இதோட பிரிக்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 36 பிரிக்ஸ் 38 பிரிக்ஸ் வரைக்கும். அதாவது இனிப்பு சுவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும். 3வது ஸ்பெஷல்னா கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், சீக்கிரம் வந்து பழம் அழுகாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் சைஸ் சொல்லுவாங்க. அதாவது கமர்ஷியல் சைஸ்னால் ஒரு 8 to 10 கிலோ அதான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி. நம்மக்கிட்ட J30 நிறைய விவசாயிகள் கேட்பாங்க. நம்மக்கிட்ட வந்து பியூரிட்டியாக இருக்கும். நிறைய வந்து J30 சொல்லிட்டு நிறையா வேறு ஒரு பழங்களை கொடுத்துருக்காங்க நிறையா விவசாயிகள் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் வந்து டேரெக்டாக வந்து திரிசூரில் பண்ணுறோம். எல்லாம் பட்டிங் செடி தான். ஓகே, முக்கியமாக வந்து பட்டிங் செடி, அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ரேட் கம்மி தான் பட் ஏன் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணி கேட்பாங்க. அப்ரோச் கிராஃப்டிங் எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது நம்ம குறை சொல்ல, அது வந்து மரத்தோட உறுதித்தன்மை கம்மியாக இருக்கும். நம்மகிட்டலாம் பட்டிங் J33 நம்மக்கிட்ட இன்னும் பெருசெலாம் இருக்குது. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயோடே வரும் J33. ஓகேங்களா? அது மாதிரி செடி இருக்குமா, ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி இது. இப்போ J33ல பெருசு மட்டும்தான் இருக்கா, சின்னது இருக்கும்? நம்ம J30 3 சைஸ் இருக்குது. இதை விட சின்ன சைஸ் 1000 rupees ஒன்று இருக்குது. உங்களுக்கு 300 rupees நம்ம J30 இருக்குது. அதுவே நல்ல புஷ்ஷான செடி, கிட்டத்தட்ட 1 அடி 2 அடி பட்டிங் செடி நம்மகிட்ட இருக்குமா. J33 இல்லாமல் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கண்ணா? இருக்குமா நம்மக்கிட்ட. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பலான்னு சொல்லுவாங்க, பால் இல்லாத பலா, அது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்ருட்டி பலா PLR 1, 2 இருக்குது. அதெல்லாம் ப்ரீ புக் பண்ணணும், பல்க் ஆர்டர் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம் PLR வெரைட்டிலாம். அப்புறம் பன்ருட்டி நாட்டு பலா சீடு இப்போ காலி ஆகிடுச்சு, சீசனில் வரும், இப்போ ஸ்டாக் வரும் நிறையா, அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பன்ருட்டி பாரம்பரிய பலாக்கள் கொஞ்சம் இருக்குது, சாக்லேட் வெரைட்டி R42 மாதிரிலாம் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக், கம்மியாக இருக்கலாம் மீடியா சொல்கிறதில்ல. அதெல்லாம் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் பெரிய பிளான்ட் தானே, இல்லை சின்ன பிளான்ட்? எல்லாமே சின்ன சைஸ் பிளான்ட் தான். அதெல்லாம் ரொம்ப ஏன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி, ஏன்னா ரொம்ப ஸ்டாக் கம்மி, நம்ம மட்டும் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெரைட்டிலாம். அதனால் ஸ்டாக் கம்மியாக தான் நம்மகிட்ட அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்கண்ணா பலாவில்? ஆமாம், நீங்கள் இப்போ நிறையா பழம் நீங்கள் ஒரு 6-7 செடியை எடுத்து காமிச்சிங்க கையில். இப்போ நிறையா இருக்குது, ஒரு 20 வெரைட்டி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாத்தோட லீஃப் பாருங்கள், இதோட லீஃப் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் முள்ளாக இருக்கும், இருக்குங்களா? ஆமாண்ணா, முள்ளாக தான் இருக்குது. பலா லீஃப் மாதிரி தான் இருக்கும், லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஆமாங்கண்ணா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பலா இல்லை, அதுனா நம்ம இது வந்து நாம்டாக் சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பார்த்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு வீடியோஸ்லாம். பலாப்பழமாக நீட்டாக இருக்கும், அப்படி பிடிச்சி தோலை பிடிச்சி ஒரு கத்தியால் கீறிட்டு இழுப்பாங்க, சோள சென்ட்ரல் நிற்கும், தோல் மட்டும் கைக்கு வந்துடும். அந்த வெரைட்டி நாம்டாக் சொல்லுவாங்க. பலா குடும்பம் சேர்ந்தால் பலா இல்லை, இது ஒரு தனி ஃபேமிலி. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய காய்க்கும், ரொம்ப ரொம்ப இனிப்பான விஷயம் தான் அது. இது வந்து எக்ஸோட்டிக், ரொம்ப ரொம்ப எக்ஸோட்டிக். ஏன்னா இந்தியாவில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பலா மரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் 0.1% கூட இன்னும் இந்தியாவுக்கு வரல. இப்போ தான் இம்போர்ட் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. எனக்கு நிறைய ரேர் வெரைட்டி வேணும், எக்ஸோட்டிக் வெரைட்டி வேணும் கால் பண்ணுறவங்களும் நம்ம இது கொடுத்துருக்கோம் அந்த பலாவை. அதை கேளுங்க. ஒரு பர் இயருக்கு இது எத்தனை வாட்டி ஈல்டு கொடுக்குங்கண்ணா? ஆமாம், இதை பற்றி நாலேஜ் ரொம்ப கம்மியாக. கேரளாவில் இப்போ தான் 1-2 மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு டைம் தான் ஈல்டு கொடுன்னு நினைக்கிறேன். இது ஈல்டு இன்னும் பெருசாக வந்து நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்துருக்கேன், காய்ச்சிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. புதுசு இதெல்லாம் புது அறிமுகம். அதில் இது ரெட் வெரைட்டி. இந்த நாம்டாக்கில் நம்ம எல்லோ தான் வந்துருந்துச்சு, இப்போ நம்ம ரெட்டு நம்ம ஸ்டாக் வருது, இம்போர்ட்டட் வெரைட்டி. அதெல்லாம் இன்னும் 4 ஆண்டு 5 ஆண்டு ஆகும். இதெல்லாம் நிறையா வந்து விளைஞ்சி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிது. இதெல்லாம் விவசாயம் பண்ண தேவையில்லை, குறைஞ்சபட்சம் 1-2 வீட்டு தேவைக்கு ஒரு அரிய வகை பழங்கள் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கான வெரைட்டி தான் இது. இந்த சைஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கா, இன்னும் பெரிய சைஸ் இருக்குது? இல்லைம்மா, இந்த சைஸ் தான் இருக்குது. இதுவே நல்ல ஒரு 3 அடி 3 அடி சைஸ் தான், பெரிய பாக்கெட் தான். இதான் இப்போதைக்கு நம்ம அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் பெரிய செடியும் வரும். இது எவ்வளோ நாள் ஈல்டு கொடுக்கும்னா நம்ம கிட்ட இருக்க? 3 வருஷம் ஆகிடுமா, 3 வருஷம் ஈல்டு வரும். நல்லா இதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நம்ம சுரக்கா மாதிரி நீட்டாக இருக்கும் பலாக்கா. இது நம்ம மாடி தோட்டத்துக்கு வைக்கலாமா? இல்லைம்மா, இதெல்லாம் தரை வழி தான் பெஸ்ட்டு. மாடி தோட்டம் வைக்கலாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். விருப்பம் இருக்கவங்க பெரிய பேரில் வைக்கிறவங்க வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நிறைய வெரைட்டிஸ் பலாவை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ மினிமம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டி எதனா நீங்கள் இருக்கா? மினிமம் இல்லைம்மா, நேரில் வந்தால் ஒரு செடி மினிமம் 1 எட்டு போகலாம், 2 எட்டு போகலாம். MSS டிரான்ஸ்போர்ட்டில் வேணும்னா ஒரு 3-4 சின்னதாக கொடுப்போம்.
எனக்கு இல்லை பல்காக வேணும், நான் நிறையா பண்ண போகிறோம், பிளான்டேஷன் வேணும், நம்ம இடத்த பார்த்துட்டு இடத்த தேர்வு செஞ்சு அவங்க சரியாக சூட்டபிளான்னு பார்த்துட்டு அங்கே நம்ம டேரெக்டாக கொண்டு போய் டோர் டெலிவரி கொடுத்துருவோம். அப்படி போகணும். இல்லை எனக்கு வீட்டு தேவைக்கு தான் வேணும், ஒரு 5 செடி 10 செடி பெரிய பெரிய செடிகள் வேணும்னா நம்ம பெரிய செடி, ரொம்ப பெரிய மெச்சூரான செடி வேணும், அது நம்ம டோர் டெலிவரி அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது. ஸோ நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு எல்லா ஊர்களும் டோர் டெலிவரி தந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வாங்கணும்னாக்கா எப்படி வாங்குறதுண்ணா? நம்ம யூடியூப் நர்சரி வந்து பண்ருட்டி, நீங்கள் நேரடியாக வரணும், பண்ருட்டி வந்து கால் பண்ணி பார்த்துட்டு நர்சரியில் பார்த்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் வேணும், வேண்டாம் எனக்கு ஆன்லைனில் வேணும்னா நீங்கள் இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.